கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய 24வது மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை ஒரு பெரும் கூட்டத்தை காட்ட வேண்டும், தலைவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தவில்லை. இந்த மாநாட்டு காலத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் 40க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்துவது என்று தீர்மானித்து அதில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திருவள்ளூரிலே இந்த கருத்தரங்கு என்பது நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்குகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பல்வேறு தலைப்புகளில் இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. இதன் மூலமாக இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அல்லது மாற்று கொள்கைகள் என்ன என்பதை ஒரு கருத்தியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய கருத்தரங்குகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் அன்னைக்கு எழுதினவன் அழிச்சு எழுத போகிறானா, நம்ம தலைவிதி நம்ம பிறந்த நேரம் சரியில்லை, நம்ம தலைவிதி அந்த மாதிரி என்கிற உண்மையான காரணங்களை விட்டுவிட்டு இந்த மாதிரியான தலைவிதியின் மீது பிறந்த நேரத்தின் மீது பழியை போட்டு நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்கிற விரக்தி மனப்பான்மையிலே தான் மக்களை இந்த சமூகம் வைத்திருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் தலைவிதியோ பிறந்த நேரமோ காரணம் அல்ல. ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இவற்றின் காரணமாகத்தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை என்பதை விளக்கக்கூடிய வகையிலேயும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மனிதர்கள் மூலமாகவே தீர்வை ஏற்படுத்த முடியும் என்பதை எடுத்து சொல்லுகிற வகையிலே தான் இத்தகைய கருத்தரங்கங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பட்டியல் சாதி மற்றும் பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பதுதான் இந்திய அரசியல் சாசனத்துடைய சாரம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர்கள். அது சாதாரண குடிமக்கள் துவங்கி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வரை அனைவருமே இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டுதான் இங்கே வாழுகிறார்கள். அப்படிதான் ஐதீகம். ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியாளர்கள், பிஜேபி கட்சி இந்த இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், ஆர்எஸ்எஸ் சாசனத்தை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறையாண்மை, மதச்சார்பின்மை, சோசலிசம், ஜனநாயகம், குடியரசு, இந்த அரசியல் சாசனத்திலே முகப்பிலே குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள் எதையுமே இன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்பதில்லை. இந்த கோட்பாடுகள் ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு, சாதிய ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, எதோச்சதிகாரமான போக்குகள் இவையெல்லாம் தொடர வேண்டும், அதுவே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தான் இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை, இன்னொன்று இன்றைக்கு சாதிய ரீதியாக மக்களை அணிதிரட்டுவது, மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுவது, பிரதேச வாரியாக மக்களை அணிதிரட்டுவது, மொழி அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுவது என்று பல்வேறு அடையாள அரசியல் என்பது இன்றைக்கு நாட்டிலே முன்னுக்கு வந்திருக்கிறது. இத்தனை தடைகளையும் தாண்டி எல்லோரையும் ஒரு சமத்துவமான சமுதாயத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அதற்கு உழைப்பாளி மக்கள் அனைவரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும். உழைப்பாளி மக்கள் ஒற்றுமையின் மூலமாகத்தான் அத்தகைய சமத்துவ சமுதாயத்தை இந்த நாட்டிலே உருவாக்க முடியும் என்கிற உன்னத நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. 1925ஆம் ஆண்டு
முதல் அகில இந்திய மாநாடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் அகில இந்திய மாநாடு கான்பூரிலே நடைபெற்றது. அந்த முதல் அகில இந்திய மாநாட்டுடைய தீர்மானத்திலேயே இந்த சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராகவும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, மனிதனை மனிதன் சுரண்டுவதற்கு எதிராக மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல, கடந்த 100 ஆண்டு காலமாக அதற்கான போராட்டத்தை இடைவிடாமல் நடத்தி வந்திருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் எங்கேயெல்லாம் சாதிய வன்கொடுமைகள் தலை தூக்குகிறதோ, சாதிய பாகுபாடுகள் கடைபிடிக்கப்படுகிறதோ அத்தனை இடங்களிலும் களத்திலே நின்று போராடி வெற்றி பெற்றிருப்பவர்கள் நாங்கள் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும், கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள் என்று நாம் சொல்லக்கூடிய பட்டியல் சாதி மக்கள் பண்ணை அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். பண்ணை அடிமைகளாக இருந்த அந்த மக்களை விடுதலை செய்வதற்கும், சாதிய ரீதியாக கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த அந்த மக்களை அதிலிருந்து விடுதலை செய்வதற்கும் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதனுடைய மகத்தான கதாநாயகனாக அன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்த அருமை தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள் அதனுடைய கதாநாயகனாக திகழ்ந்தார். அவர் பிறப்பால் ஒரு பிராமணர். ஆனால் அவர் கம்யூனிஸ்டாக வளர்ந்து பண்ணை அடிமையாக இருந்த பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள். இன்றைக்கும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பட்டியல் சாதி மக்களுடைய வழிகளை, அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை அந்த சாதியை சார்ந்தவர்களால் தான் முழுமையாக உணர முடியும் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை பல்வேறு தலித் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களையெல்லாம் கேட்க விரும்புகிறேன். தோழர் பி. சீனிவாசராவுக்கு இணையாக பட்டியல் சாதி மக்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வெற்றி கண்ட வேறொரு தலைவரை உங்களால் உதாரணம் காட்ட முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே எதிலே பிறந்திருக்கிறோம் என்பதல்ல பிரச்சனை, எத்தகைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதற்காக போராடுகிறோம் என்பதுதான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடிப்படை என்பதற்கு நல்ல உதாரணம் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள். தோழர் பி. சீனிவாசராவ், தோழர் மணலி கந்தசாமி, தோழர் சேரங்குளம் அமிர்தலிங்கம், இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த, முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த இந்த தலைவர்கள் தான் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பண்ணை அடிமை தலைத்த ஒடுத்த போராட்டத்தில் தலைமை தாங்கி வழிநடத்திய மகத்தான தலைவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களோடு சேர்ந்து பட்டியல் சாதியிலே பிறந்திருந்த அருமை தோழர் பி. எஸ். தனுஷ்கோடி அவர்கள், தோழர் எம். செல்லமுத்து போன்றவர்கள், பின்னாடி தோழர் எம். செல்லமுத்து போன்றவர்கள், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, கேரளத்திலே நம்பூதிரி சமூகத்திலே மிக உயர்ந்த சமூகம் என்று, மிக உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகிற நம்பூதிரி ஜாதியிலே பிறந்த தோழர் EMS நம்பூதிரிபாட் அவர்கள் தன்னுடைய சாதிய பழக்க வழக்கங்களை விட்டொழித்தது மட்டுமல்ல, பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக போராடிய மாபெரும் தலைவர் தோழர் EMS நம்பூதிரிபாட் அவர்கள். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அது AK கோபாலன், தோழர் பி. சுந்தரையா, தோழர் சுர்ஜித், இந்த மாதிரியான இதர சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் தான் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக போராடி இந்த காலம் முழுவதும் வெற்றி கண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே அந்தந்த சாதிக்கு அந்தந்த சாதி தலைவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும், அந்தந்த சாதி தலைவர்கள் தான் அவர்களுடைய விடுதலையை பெற்றுத்தர முடியும் என்பது ஒரு தவறான சித்தாந்தம், தவறான கருத்து என்பதற்கு இப்படிப்பட்ட ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த அடையாள அரசியலை விட்டு உழைப்பாளி மக்கள் அனைவரையும் ஓரணியில் உழைப்பாளிகள் என்கிற முறையில், உழைப்பாளி வர்க்கம் என்கிற முறையில் அணிதிரட்ட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வர்க்க அடிப்படையில் அணிதிரட்டுவதற்கு இடையூறாக இந்த சக்திகள் முழுவதும் வேலை செய்கிறது.
இவர்கள் வர்க்கமாக திரண்டுவிடக்கூடாது. இன்றைக்கு சாம்சங் தொழிற்சாலையிலே ஏறத்தாழ 1800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். இந்த 1800 தொழிலாளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதிக்காரர்களும் அங்கே இருக்கிறார்கள். எல்லா சாதியும், குறிப்பிட்ட சாதி தான் அங்கே வேலை செய்யவில்லை. தொழிலாளிகள் என்கிற முறையில் அங்கே 1800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சங்கம் அமைத்து தொழிலாளர்களின் உரிமையை, சங்கம் அமைக்கிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற முறையில் சாதியை மறந்து தொழிலாளிகள் என்கிற முறையில் ஒன்றாக திரண்ட காரணத்தினாலே தான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு தொழிற்சங்கத்தை அவர்களால் பதிவு செய்ய முடிந்திருக்கிறது. இதே அவர்கள் சாதி வாரியாக பிரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சாதிகளாக அவர்கள் பிரிந்திருந்தால் அதுக்கு யாருக்கு லாபம்? இப்படி ஒன்றுபட்டு போராடுகிற போதே கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறான் சாம்சங் நிர்வாகத்துடைய முதலாளிகள், சாம்சங் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள். அவர்களை தமிழ்நாடு அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இந்த ஒற்றுமையும் இல்லாமல் போயிருந்தால் எத்தகைய கதிக்கு தொழிலாளர்கள் ஆளாகி இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி எண்ணற்ற உதாரணங்களை இந்தியாவில் என்னால் சொல்ல முடியும். விடுதலை போராட்ட காலத்தில் இந்தியர்கள் என்கிற முறையிலேயும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கிற முறையில் சாதி வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், பிரதேச வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஓரணையில் நின்று போராடியதனால்தான் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை இந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க முடிந்தது. ஆகவே இந்த பன்மைத்துவம், இந்த ஒற்றுமை என்பது கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற தோழர்களை தியாகம் செய்திருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே உயிரை பணைய வைத்து, உயிரை தியாகம் செய்து பல ஆயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் சிறை ஏகி இப்படித்தான் இந்த ஒற்றுமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். உழைப்பாளிகள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே அருமை தோழர் கோபால் அவர்கள் இந்த மாவட்டத்தில் பட்டியல் சாதி மக்களுக்கு இழைக்கப்பட்ட சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக எந்தெந்த பிரச்சனைகளில் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தலையிட்டது என்பதை அவர் பட்டியலிட்டார். அந்த போராட்டத்தில் முன்னின்றவர்கள், தலைமையேற்றவர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களா? அவர்களெல்லாம் மார்க்சிஸ்டுகள் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிவுகளை ஏற்று தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, சாதிய கொடுமைக்கு எதிராக களத்திலே நின்று வெற்றி கண்டவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இத்தகைய அணுகுமுறையைத்தான் எந்த சமூகம், எந்த சாதி பிரிவு தீண்டாமையை கடைபிடிக்கிறதோ அவர்களையும் உள்ளடக்கித்தான் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியுமே தவிர, தீண்டாமையை அனுசரிக்கிறவனை தனியாக பிரித்து வைத்துவிட்டு பாதிக்கப்படுகிற மக்களை மட்டுமே திரட்டி இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்பதுதான் தமிழ்நாட்டிலே எங்களுடைய அனுபவம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற ஒரு தனி அமைப்பை அதற்காக உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளில் நேரடியாக கள போராட்டத்தில் ஈடுபட்டு தீண்டாமை கொடுமைக்கு அந்த சம்பந்தப்பட்ட கிராமங்கள் எல்லாம் முடிவு கட்டிய பெருமை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேரும். இப்படி வேற எந்த அமைப்பிலாவது தீண்டாமை ஒழிப்புக்கென்று தனி அமைப்பை உருவாக்கி அதே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் இத்தகைய பிரச்சனை வருகிற போதெல்லாம் இங்கே பிரதானமான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், இந்த கட்சிகள் எதுவுமே இத்தகைய பிரச்சனைகளில் தலையிடவே மாட்டார்கள், கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களில் எங்கே சாதி வெறி தலைவரித்து ஆடுகிறதோ அல்லது சாதியின் பெயரால் எங்கே கலவரம் உருவாக்கப்படுகிறதோ அத்தகைய பயிர்கள் எல்லாம் இந்த கட்சியினுடைய பிரமுகர்கள் சாதியின் பக்கம் நிற்கிறார்களே தவிர நியாயத்தின் பக்கம் நிற்பதில்லை, பாதிக்கப்படுகிற மக்கள் பின்னால் நிற்பதில்லை என்பதுதான் எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது. இது ஏன் அவர்கள் அப்படி நிற்கிறார்கள்? அவர்களுக்கு கட்சியை விட, இந்திய அரசியல் சாசனத்தை விட, அனைவரும் சமம் என்பதை விட உள்ளூரில் சாதிதான் பெருசு என்றுதான் அவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய கட்சி தலைமையும் அத்தகைய பிரச்சனைகள் மீது அவர்கள் சாதி ரீதியாக அணிதிரண்டு நிற்கிற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவர் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்,
சாதி அடிப்படையில் அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம். சாதியை கடைபிடிக்கக்கூடியவர்கள், சாதிய வன்கொடுமையில் ஈடுபடக்கூடியவர்கள், சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் யாரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியாது. இப்படி வேற எந்த கட்சியிலாவது இப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை அவர்களால் கடைபிடிக்க முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இப்படி கொள்கை அடிப்படையிலும் அமைப்பு சட்ட அடிப்படையிலும் உறுதியாக பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பக்கம் உறுதியாக இந்த மக்கள் அணிதிரள வேண்டும். உங்களுக்காக வேறு யார் இருக்கிறார்கள்? அந்த மக்களுக்காக வேறு யார் உறுதியாக போராடுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இயக்கங்கள் இருக்கிறதா? இப்படி உறுதிமிக்க போராட்டத்தை, சமரசமற்ற போராட்டத்தை, அதனால் வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் எதிர்த்து சந்திக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகள் என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. காதல் திருமணம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் படுகொலை செய்யப்படுகிறார்கள், பெற்றவர்களாலேயே படுகொலை செய்யப்படுகிறார்கள், சம்பந்தப்பட்ட சாதி ஆதிக்க வெறியர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இத்தகைய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காதல் திருமணங்கள், அது கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதன் மூலமாக சாதிய கட்டமைப்பிலே, சாதிய இறுக்கத்திலே ஒரு தளர்வை ஏற்படுத்த முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஆனால் கலப்பு திருமணம் செய்யக்கூடிய இத்தகைய தம்பதிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலும், அவர்கள் இது போன்ற படுகொலை செய்யப்படக்கூடிய நிலைமையும் தமிழகம் போன்ற மாநிலங்களிலே இருக்கிறது. வட இந்திய மாநிலங்களில் அப்படி இருந்தாலும் ஒரு செய்தி அல்ல. ஆனால் பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண், இன்னும் பல தலைவர்கள் பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே தான் இன்றைக்கு இத்தகைய சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பள்ளிகளில் நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டு அவர் ஏராளமான பல பரிந்துரைகளை, நாங்குநேரி மாணவன் மீதான தாக்குதலை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது. அவர் பல சிறந்த பரிந்துரைகளை மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நல்ல பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையையும் இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆணையம் அமைத்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்த சாதி ஒழிப்புக்கு, பள்ளிகளிலே சாதிய பாகுபாடுகளை களைவதற்கு, மாணவர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான ஏராளமான பல நல்ல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் மிகச்சிறந்த பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஏற்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு விரிவான பரிந்துரை அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அந்த நல்ல பரிந்துரைகளை செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஆணையத்தால் என்ன பிரயோஜனம்? நல்ல பரிந்துரைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல சட்டங்கள் இருந்து அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நல்ல சட்டம் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆகவே இப்படி ஏராளமான இந்த நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய விளைவாக தமிழகத்திலே பல்வேறு நல்ல சட்டங்கள் என்பது இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 என்பது நிறைவேற்றப்பட்டு அதற்கான விதிகள் 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த சட்டம் இந்தியாவிலே நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 30 ஆண்டு காலமாக இந்த சட்டம் வன்கொடுமையில் ஈடுபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அரசின் சார்பில் உரிய நிவாரணம், இப்படி நீதியும் நிவாரணமும் தண்டனையும் வழங்கக்கூடிய ஒரு நல்ல சட்டம் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. ஆனால் இவ்வளவு நல்ல சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற போதுதான் இந்த சாதிய பாகுபாடுகள், தீண்டாமை கொடுமைகள், சாதிய மோதல்கள், சாதிய ஆணவ கொலைகள், மாணவர்களிடையே சாதிய ரீதியான மோதல்கள் இவை அனைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை பத்தி எவனும் சட்டம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் சட்டத்தை பற்றி சட்டப்படாமல்
அவர்கள் தங்களுடைய சாதி வெறியை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இவ்வளவு தீனாவை வன்கொடுமைகள் நடப்பதற்கான காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படியெல்லாம் சம்பவம் நடந்தாலும் வழக்கு பதிவு பண்றதில்லை. நம்மை போன்ற அமைப்புகள் தலையிட்டு வழக்கு பதிவு செய்தாலும் அந்த வழக்கை முறையாக நடத்துவதில்லை. ரொம்ப வற்புறுத்தி வழக்கை நடத்த சொன்னாலும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வழக்கு நடக்குது. யார் 30 வருஷத்துக்கு கோர்ட்டு கலந்துக்கிட்டு இருப்பா? உங்களுக்கு தெரியும், பாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை 32 ஆண்டுகள் இடைவிடாத சட்ட போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் நடத்தித்தான் அந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனையை பெற்றுத்தர முடிந்தது. இப்படி எத்தனை வழக்குகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு நீதிமன்றத்துக்கு நடந்து கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் அந்த சட்டத்திலே சொல்லி இருக்கிறது, இத்தகைய வழக்குகளை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்துக்கு ஒரு தனி நீதிமன்றம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? அதாவது விவாகரத்து பெறுவதற்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் 45 இருக்கு தமிழ்நாட்டில். 45 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு டைவர்ஸ் வாங்கிறதுக்கு. ஆனால் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் எவ்வளவுன்னு கேட்டால் 20 தான். மீதி 38 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களில் மட்டும்தான் நீதிமன்றம் இருக்கிறது, சிறப்பு நீதிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த நீதிமன்றங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் நடக்கிற கொடுமைகளையே விசாரித்து முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிற போது 4 மாவட்டத்துக்கு சேர்ந்து ஒரு நீதிமன்றம் சொன்னால் இந்த வழக்கு எப்படி விரைவாக நடக்கும்? நீதிமன்றம் அமைச்சிங்கன்னா ஒரு நீதிபதிக்கு வேலை கிடைக்கும் போது, அவரோட சேர்ந்து ஒரு டவாலிக்கு வேலை கிடைக்கும் போது, அவரோட சேர்ந்து ஒரு கிளார்க்குக்கு வேலை கிடைக்கும் போது, அங்கே ஒரு கட்டணம் கட்டுற வேலை நடக்கும் போது, அது பூரா உங்களுக்கு லாபம் தானே? ஏதாவது அதில் நஷ்டம் இருக்கா? எல்லாமே அரசுக்கு லாபம் தானே? சட்டமே சொல்லி இருந்த பிறகும் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த வழக்குகள் நீண்ட பல ஆண்டுகளுக்கு இந்த வழக்குகள் விசாரிக்கிற நிலைமை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று ஒரு விரிவான பரிந்துரையை, உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய போது நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீண்டா சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் தேவையில்லை, ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஐபிசி மூலமாகவே அவர்களை எல்லாம் தண்டிக்க முடியும் என்று சொல்லி, குற்றவாளிகளை தண்டிக்க முடியும் என்று சொல்லி தனி சட்டம் வேண்டும் என்கிற எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அவர் நிராகரித்து விட்டார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், மற்ற பல கோரிக்கைகளை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை சரியில்லை, ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி இருக்கிறோம், நிறைய பேருக்கு பணம் தர வேண்டி இருக்கிறது, ஆகவே நீங்கள் சொல்லுகிற நியாயமான கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியவில்லை என்று அவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வருவதில் என்ன நிதி நிலைமை பிரச்சனை இருக்கிறது? ஏற்கனவே இருக்கிற போலீஸ்காரங்க தான் அந்த சட்டத்தை அமல்படுத்த போறாங்க, ஏற்கனவே இருக்கிற நீதிமன்றம் தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போது அதன் மீது வழக்குகளை விசாரிக்க போகிறது. சட்டத்தை நிறைவேற்றுகிற வேலை மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதற்கென்று தனியாக நீங்கள் எந்த நிதி ஒதுக்கீடும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதலமைச்சர் அப்படி சொன்னதற்கு பிறகும் பல மாவட்டங்களில் சாதி ஆணவ கொலைகள் என்பது நடந்திருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன அக்கிரமம் இது? விரும்பிய ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது அவ்வளவு பெரிய குற்றமா? குடும்பத்தாருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் தனியாக வாழ்ந்து விட்டு போகட்டும். ஆனால் தந்திரமாக வரவழைத்து அல்லது போலீஸை விட மிக திறமையாக புலனாய்வு செய்து அவர்கள் எங்கே இருக்கிறார்களே அங்கிருந்து அழைத்து வந்து பெற்றோர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ஐபிசியினால், உங்களுடைய பிஎன்எஸ் சட்டத்தால், உங்களுடைய சராசரி காவல்துறையினால்
அதில் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றுதானே அர்த்தம். அது தமிழ்நாட்டுக்கு தலைகுடவு இல்லையா? கல்வியிலே முன்னேறிய மாநிலம், தொழிலே முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்திலே முன்னேறிய மாநிலம், முற்போக்கான மாநிலம் என்றெல்லாம் பேசுவதனால் மட்டும் இவற்றை எல்லாம் நாம் மூடி மறைத்து விட முடியாது. மாறாக இத்தகைய சாதி ஆணவ சக்திகளை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதன் மூலமாக இத்தகைய குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் கனவிலும் அவர்கள் நினைக்கக்கூடாது என்கிற அளவுக்கு கடுமையான நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் எடுக்கிற போதுதான் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போதும் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காதல் திருமணத்தையும் சாதி மறுப்பு திருமணத்தையும் திரும்ப திரும்ப நான் வற்புறுத்துவதற்கான காரணம், சாதி நிலை பெற்றிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அகமண முறை. சாதிக்குள்ளேயே உறவுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது மாறி செய்தால் அது மாபெரும் சமூக குற்றம் என்கிற முறையிலான ஒரு கருத்தாக்கத்தை நம்முடைய மண்டையிலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் நாம் கைவிட வேண்டிய, புறந்தள்ள வேண்டிய பல விஷயங்களை முன்னோர்கள் சொன்ன சொல்லை பொன்னை போல் போற்றுவது என்கிற பெயரில் நம்முடைய தலையிலே ஏற்றி வச்சிருக்கிறோம். பல விஷயங்களை ஏன் எதற்கென்று கேள்வியே கேட்காமல் நாம் அவற்றையெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கேள்வியாவது கேளுங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு காலத்துக்கு ஏற்றதா? இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட்ல போக முடியும் என்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனா இன்னும் பல ஆள் செவ்வாய் தோஷத்தை பிடிச்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கிறான். செயற்கை நுண்ணறிவு என்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சீனா அதிலே முதலிடத்திலே இருக்கிறது. சீனாவுக்கு அமெரிக்காவுக்கு பெரும் போட்டியே அதிலே இருந்து கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் யார் முந்தி, யார் அதிகமாக அதை பயன்படுத்துவது? உண்மையில் சொல்ல போனால் மனித உழைப்பை குறைத்து 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஒருவர் செய்துவிட முடியும் என்கிற அளவுக்கு, அல்லது மனித உழைப்பே இல்லாமல் மனிதர்களையே பயன்படுத்தாமல் பல பணிகளை செய்ய முடியும் என்கிற அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தோழர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்க பார்த்திருப்பீங்க. மதுரை மாநாட்டுக்கு தோழர் சீதாராம் யெச்சூரி அழைக்கிறார். அவர் பேசுகிறார். தோழர் என் சங்கரையா அழைக்கிறார். தோழர் பி மோகன் அழைக்கிறார். இன்னும் பல தலைவர்கள் அழைக்க இருக்கிறார்கள். தலைவர்கள் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? நம்முடைய சமூக வலைதள குழு தோழர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இறந்து போன நம்முடைய தலைவர்கள் நம்மோடு உரையாடுகிற, நம்ம எல்லாம் அழைக்கிற ஒரு நல்ல காட்சியை சமூக வலைதளத்தின் மூலமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகும் இன்னமும் சாதியை கெட்டியாக பிடித்து கொண்டு சாதி விடமாட்டேன் என்கிறது என்கிற முறையில் சாதி சமூகத்திலே நிலை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் எல்லா சாதியிலும் முற்போக்காளர்கள் உண்டு, எல்லா சாதியிலும் ஜனநாயகவாதிகள் உண்டு, எல்லா சாதியிலும் இந்த சாதிய வேறுபாடு என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் இருக்கிறார். இதோ எல்லா சாதி, ஒவ்வொரு சாதியில் பிறந்தவன் அனைவருமே சாதி வெறியோடு அலைகிறார்கள் என்கிற முடிவுக்கெல்லாம் நாங்கள் வரவில்லை. அப்படி நாங்கள் ஒரு தவறான முடிவுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை, தீண்டாமை ஒழிப்புக்கான போராட்டத்தை, சாதி வெறி சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தை எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் நடத்த முடியும்? ஆகவே எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளை இந்த சாதிய வேறுபாடுகளுக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அணிதிரட்டுவதன் மூலமாகத்தான் இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த சாதி கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு, தனியார் துறையிலே இடஒதுக்கீடு என்பதையெல்லாம் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் மூடி இடஒதுக்கீடு என்பதே வெறும் பேப்பரில் இருக்கிற ஒரு விஷயமாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கி விட்டார்கள். தனியார் துறையிலும்
அது தனியார் துறையிலே தான் அதிகமான வேலை வாய்ப்பு என்கிற நிலைமை என்பது இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது இல்லாமல் போனால் பட்டியல் சாதி பழங்குடி இனத்தை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான ஊதியம், ஒரு பாதுகாப்பான வேலை என்பதே கனவாக போய்விடும். இத்தகைய கோரிக்கைகளை எல்லாம் ஒரு விடாப்பிடியான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்த கோரிக்கையோடு ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகள், சமூக நல அமைப்புகள் அனைவரையும் இணைத்த ஒரு கூட்டு போராட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை போலவே பட்டியல் சாதி மக்கள் முன்னேறுவதற்கென்று வெள்ளை ஆட்சி காலத்தில் திரபன்கீட் என்கிற செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு திருவள்ளூர், செங்கற்பட்டு, காஞ்சிபுரம் எல்லா மாவட்டமும் சேர்ந்து செங்கற்பட்டு மாவட்டம் என்றுதான் இருந்தது. திரபன்கீட் என்கிற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பொருளாதார ரீதியாக பட்டியல் சாதி மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால், சுய மரியாதையுடன் அந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், அதற்கு அவர்களுக்கு நிலம் வழங்குவது முக்கியம் என்று சொல்லி பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கர் தமிழகத்திலே வழங்கப்பட்டது. 12 லட்சம் ஏக்கர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வரைக்கும் போய் சட்டம் இயற்றி நிபந்தனையுடன் கூடிய அந்த நில உரிமை என்பது வழங்கப்பட்டது. பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு வேற யாருக்கு விற்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பட்டியல் சாதியை சார்ந்தவருக்கு தான் விற்பனை செய்ய முடியும். மற்ற சமுதாய சாதியை சார்ந்தவர்கள் வாங்கினால் செல்லாது. இந்த அருமையான நிபந்தனையுடன் வழங்கப்பட்ட நிலம் அது. ஆனால் இந்த நிபந்தனைகள் எதையுமே மதிக்காமல் இந்த 12 லட்சம் ஏக்கர் நிலமும் இன்றைக்கு பட்டியல் சாதி மக்கள் கையிலே இல்லை. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பறித்து கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள், அல்லது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்துடைய துணையோடு இந்த நிலம் முழுவதும் பறிபோய்விட்டது. இந்த நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக கடந்த 30 ஆண்டு காலமாக தொடர் வற்புறுத்தல், போராட்டம், பிரச்சாரம் எல்லாமே நடக்கிறது. 1996ஆம் ஆண்டு செங்கற்பட்டு மாவட்டத்திலே பஞ்சமி நிலம் மீட்பு இயக்கத்தின் சார்பில் ஒரு பெரும் ஊர்வலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி நடத்தப்பட்டு அதன் மீது காவல்துறையால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஜான் தாமஸ், ஏழுமலை என்கிற 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு பிறகுதான் பஞ்சமி நிலம் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி பஞ்சமி நிலம் இவ்வளவு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு நிலம் சட்டத்துக்கு விரோதமாக மற்றவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயமே தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிய வந்தது. அன்றைக்கு துவங்கி கடந்த 30 ஆண்டு காலமாக பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்பதற்கான தொடர் வற்புறுத்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் தொடர்ந்து வற்புறுத்தப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, 1 ஏக்கர் நிலம் கூட மீட்கப்படுகிறது. தொடர்ந்த வற்புறுத்தலுக்கு பிறகு அவர்கள் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த ஆணையம் தமிழ்நாடு பூரா ஆய்வு செய்து ஒரு 2 லட்சம் ஏக்கர் எங்கே இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது, என்ன சர்வே நம்பர் என்பதை எல்லாம் அவர்கள் கண்டறிந்தார். நான் முதல்ல என்ன சொன்னேன், 12 லட்சம் ஏக்கர். இந்த 12 லட்சம் ஏக்கரில் 2 லட்சம் ஏக்கரை அந்த ஆணையம் கண்டறிந்தது. இந்த 2 லட்சம் ஏக்கரிலும் 2 ஏக்கர் கூட மீட்கப்படவில்லை. அப்படி என்றால் யார் இதற்கு பொறுப்பு? ஆட்சியாளர்களுக்கு இதில் பொறுப்பு இல்லையா? ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கிற நில பரிமாற்றத்தை அதை சரி செய்வதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, உச்சநீதிமன்றம் உத்தரவிடுகிறது, வருவாய்த்துறை பல ஆணைகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் எல்லாம் ஏற்றிலே இருக்கிறதே தவிர பட்டியல் சாதி மக்களிடம் மீண்டும் அந்த நிலம் வந்து சேரவில்லை. புதிதாக நாங்கள் நிலத்தை கேட்கவில்லை. புதிதாக நிலம் கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நிலத்தை மீட்டுக் கொடுங்கள் என்பதற்கு கூட அரசாங்கத்தால் ஒரு துணிச்சலான நடவடிக்கையை அவர்களால் எடுக்க முடியவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஆகவேதான் நம்முடைய மக்கள், பட்டியல் சமூகத்திலே பிறந்திருக்கிற மக்கள் அல்லது பழங்குடி சமூகத்திலே பிறந்திருக்கிற மக்கள் வாழ வழியின்றி எங்கே வாழ்வாதாரம் கிடைக்கிறதோ, எங்கே வேலை கிடைக்கிறதோ என்று சொல்லி
ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ வேண்டிய அவலங்களுக்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது பெங்களூருக்கு போகிறதா, கேரளாவுக்கு போகிறதா, மைசூருக்கு போகிறதா, ஆந்திராவுக்கு போகிறதா, அல்லது மகாராஷ்டிராவுக்கு போகிறதா, எங்கே வேலை கிடைக்கிறதோ அங்கே போய் பிழைப்பது என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே நிலம் இருந்தால் நிலத்தை விட்டுவிட்டு யாராவது போவார்களா? சொந்தமாக வீடு இருந்தால், நல்ல வசதியான ஒரு வீடு இருந்தால் யாராவது போவார்களா? இந்த மக்கள் எல்லாம் வாழ்வதற்கான ஒழுங்கான வீடு கிடையாது. அதற்குரிய அப்படியே வீடு கட்டியிருந்தாலும் அதற்கு பட்டா கிடையாது. அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான நிலம் என்பது அவர்கள் கையிலே இல்லை. இத்தகைய சூழ்நிலையிலே தான் தங்களுடைய தன் கையே தனக்குதவி என்கிற முறையில் தங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்கே வாழ்வாதாரம் இருக்கிறதோ, எங்கே வேலை கிடைக்கிறதோ, அல்லது எங்கே சற்று கூடுதலான கூலி கிடைக்கிறதோ அத்தகைய இடங்களுக்கு சென்று தங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வது, உயிர் வாழ்ந்தால் போதும் என்கிற அவல நிலைமையிலே 75 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகும் அந்த மக்கள் இப்படியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது, தமிழகத்திலும் போராடி கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் வரக்கூடிய இந்த அகில இந்திய மாநாட்டிலேயும் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள், உழைப்பாளி மக்கள், விவசாய தொழிலாளிகள், இந்த விவசாய தொழிலாளிகளாக பெரும்பகுதியானவர்கள் பட்டியல் சாதி மக்கள் தான் இருக்கிறார்கள், பழங்குடி மக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கிராமப்புற மக்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கம் இருந்தபோது 4 MP வச்சிருந்தவங்களாம் 2 மந்திரி வாங்கிட்டாங்க, 8 MP வச்சிருந்தவங்களாம் 4 மந்திரி வாங்கிட்டாங்க. ஆனால் 64 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த இடதுசாரி கட்சிகள் நாங்கள் மந்திரி சபையில் பங்கேற்க விரும்பவில்லை, நாங்கள் சொல்லக்கூடிய மக்களுக்காக நாங்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை நிறைவேற்றுங்கள், அதற்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இதை நிறைவேற்றினால் போதும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று அன்றைக்கு இருந்த தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். அதாவது ஆட்சியில் இல்லாமலேயே மக்களுக்கு சாதகமான திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்க முடியும் என்று நிரூபித்த இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள். அதிலே வந்ததுதான் 100 நாள் வேலை திட்டம், அதிலே வந்துதான் பழங்குடி மக்களுக்கான வன உரிமை சட்டம், அதன் மூலமாக வந்ததுதான் தகவல் அறிவு உரிமை சட்டம், அதன் மூலமாக வந்ததுதான் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம். இதெல்லாம் வெளியிலிருந்து ஆதரித்ததன் மூலமாகவே. ஒருவேளை இடதுசாரிகளே ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மற்றவர்களை பயன்படுத்தியே இவளை செய்ய வைக்க முடியும் என்று சொன்னால் அதிகாரமும் ஆட்சியும் அதிகாரமும் இடதுசாரிகள் கையில் இருந்திருந்தால் இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் எங்களுடைய இந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புற மக்களுடைய வறுமையை ஓரளவுக்கு போக்கக்கூடிய, அந்த மக்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அந்த நல்ல திட்டத்தை நாசமாக்கக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 86,000 கோடி தான் ஒதுக்கியிருக்கான். போன வருஷம் கொடுக்க வேண்டிய கூலி பாக்கியே 10,000 கோடி இருக்கு இந்தியா பூரா. இப்போ மீதி 76,000 கோடி மட்டும்தான் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களுக்கு. பாராளுமன்ற நிலைக்குழு 2.5 லட்சம் கோடி ரூபாய். நான் நம்ம கட்சி வைக்கிற கோரிக்கையவோ நம்முடைய விவசாய தொழிலாளி சங்கம் வைக்கிற கோரிக்கையை சொல்லலை. பாராளுமன்ற நிலைக்குழு, இந்த திட்டத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழு 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கினால்தான் இந்த திட்டத்தில் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கிற பயனாளிகள் அனைவருக்கும் வேலை தர முடியும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். நாங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு கேட்குறோம். நாங்கள் எப்போதுமே பேராசைக்காரவங்க, அதனால மக்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நல்லதுன்னு நாங்கள் 4 லட்சம் கோடி ஒதுக்க சொல்கிறோம். பாராளுமன்ற நிலைக்குழு 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கணும்னு சொல்கிறோம். அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது 76,000 கோடி ரூபாய். அப்படின்னா 30 நாளைக்கு மேலே வேலை கிடைக்காதுன்னு அர்த்தம். சட்டம் என்ன சொல்லுது? ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை. ஒதுக்கி இருக்கிற பணம் என்ன? 30 நாள் கூட வேலை தர முடியாது. ஆகவே ஒரு நல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த சட்டம் வந்தாலும் நடைமுறைப்படுத்துகிற இடத்துல யார் இருக்கா? ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறார்கள். அமைச்சர்கள், அதிகாரிகள்,
இந்த கூட்டம் தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, கிடப்பிலை போட வேண்டுமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். ஆகவே இத்தகைய ஒரு ஆட்சியாகத்தான் ஒட்டிய பிஜேபி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் வன உரிமை சட்டம், பழங்குடி மக்களுக்கான வன உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்து 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் அந்த சட்டம் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தமிழகத்திலே 17 ஆண்டுகளில் வெறும் 15,000 குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பட்டா என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வழங்கி இருக்க முடியும். 15 ஆண்டுகளாக இவர்கள் அதை எவ்வளவு மெதுவாக ஒரு நத்தை வேகத்தில் நடைமுறைப்படுத்துவது என்று திட்டமிட்டே அதிகார வர்க்கம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறையற்ற ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் போராடி பெற்ற அல்லது நம்முடைய பாராளுமன்றத்தில் நமக்கு இருந்த அதிக எண்ணிக்கையை பயன்படுத்தி பட்டியல் சாதி மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு சாதகமான பல சட்டங்களை உருவாக்கி இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த செய்வதில் நாம் ஒன்றிணைந்து போராடவில்லை என்று சொன்னால், நாம் அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்கவில்லை என்று சொன்னால், அந்த சட்டம் ஏற்றிலே இருக்கிறமே தவிர நம்முடைய வீட்டுக்கு வந்து சேராது என்பதற்கு இப்படி ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆகவே இத்தகைய சட்டங்களை, நமக்கான சட்டங்களை, மக்களுக்கான நல்ல சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதற்கான போராட்டத்தை நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் நாம் நடத்த வேண்டும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் விவாதிக்கிற ஒரு மாநாடாகத்தான் மதுரையிலே நடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய மாநாடு என்பது திகழ இருக்கிறது. மாநாட்டுடைய நிறைவு நாள் என்று 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உழைப்பாளி மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவதென்று கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. எங்கள் கட்சியில் இருக்கிறது 1 லட்சம் பேர் தான். இப்போ என்ன துணிச்சல்ல 5 லட்சம் பேர்னு அறிவிக்கிறீங்கன்னு நாங்கள் ஒரு ஆள் கேட்குறேன். நாங்கள் ஒன்றும் கதையெல்லாம் விடலை. இந்த 1 லட்சம் கட்சி உறுப்பினர்களும் குடும்பத்தோடு வந்தார்கள் என்று சொன்னால் மதுரையில் மற்றொரு சித்திரை திருவிழாவாக மாநாட்டு பேரணி என்பது அமையும். குடும்பத்தோடு வர வேண்டும் என்று கட்சி அவர்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறது. குடும்பத்தோடு வருவதற்கான, குடும்பத்தோடு கோயிலுக்கு போறாங்க, குடும்பத்தோடு மொட்டை போட போறாங்க. இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாநாடு. அது மதுரையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மாநாடு என்கிற முறையில் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்தால் நான் சொன்னது மாதிரி 5 லட்சம் பேர் மதுரையில் இருப்பார். நம்மால் பலன் பெற்றவர்கள் இந்த மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பழங்குடி இருளர் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான குடிமனை பட்டாக்களை நம்முடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் போராட்டத்தின் மூலமாக நாம் பெற்றுத் தந்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இனச்சான்றிதழை பெற்றுத் தந்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை நம்முடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக நாம் பெற்றுத் தந்திருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தொழிலாளர்கள், இப்படி நம்மால் பலன் பெற்றவர்கள் பலாயிரக்கணக்கானோர் இந்த மாவட்டத்திலே, மாவட்டத்தினுடைய அனைத்து தாலுகாக்களிலும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் அணுகி நம்மால் பலன் பெற்ற அத்துணை மக்களையும், நம்முடைய போராட்டத்தை துணை நின்ற இயக்கம், நம்முடைய போராட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இயக்கம், நம்முடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக இதயபூர்வமாக பாடுபடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் நடக்கிறது. நீங்கள் மாநாட்டு பேரணிக்கு வர வேண்டும் என்று அழையுங்கள். இப்படி நாம் முயற்சித்தால் நான் சொன்னதை விட இன்னும் சில லட்சம் பேர் மதுரையிலே திரள முடியும். அந்த பெரும் கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே ஒரு புறக்கணிக்க முடியாத சக்தி என்கிற செய்தியை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான முறையில் அந்த பேரணியை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம். அது நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம், நல்ல விசேஷம். நம்ம வீட்டில் நல்ல விசேஷம் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் போய் வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்கிறது வழக்கம். இப்போ என் கையில் வெற்றிலை பாக்கு இல்லை. உங்களை எல்லாம் வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்ததாக கருதி கொண்டு நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு தொடர்புள்ள அனைவரையும் மதுரைக்கு அழைத்து வாருங்கள். மதுரையில் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.